முதல்ல வந்து டீனியா, அதாவது படர்தாமரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த படர்தாமரை. ரெண்டாவது வந்து அட்டிக்கிரியா, இது வந்து அப்பப்போ வரும் அப்பப்போ போகும். அடுத்து வந்து எக்ஸிமா, கையில் இந்த இடுக்குகள்லாம் கருப்பு கருப்பாக வரக்கூடியது. சொரியாசிஸ் உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து செதிலாக உதிர்ந்துட்டு இருக்கும். அடுத்தது விட்லிகோ, வெண்புள்ளி. அதாவது இப்போ நம்ம சொன்ன எல்லா விதமான தோல் வியாதிகளுக்குமான ஒரு காமன் டயட்டை பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம்னா, அருகம்புல் சாறு பச்சையாகவே எடுத்து தண்ணி விட்டு அரைச்சி அந்த சாறை வெறுவயத்தில் குடிக்கலாம். கருங்குருவை அரிசி கஞ்சி காலை உணவே இதுதான். நம்ம மலை நெல்லிக்காய் சொல்கிறோம்ல, குண்டு நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயில் புளிக்கு பதிலாக அதை போட்டு ரசம் வச்சு சாப்பிட்லாம். வெண்ணெய் எடுத்த மோர், நான் மோர்னு எழுதாத காரணம் என்னென்னா, நிறைய பேர் தயிரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பேர் மோர்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, வெண்ணெய் எடுத்தால் தான் அதுக்கு பேரே மோர். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் எடுத்துக்கலாம். சரிங்களா? மாலை 6 மணிக்கு கண்டிப்பாக கடுக்காயிலையும் எடுத்தே ஆகணும். கருங்குருவை அரிசி கஞ்சி இரவு வழக்கம் போல் காய்கறி பொரியலில் எடுத்துக்கிறது தான். இதில் குறிப்பாக என்னென்ன தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், டீ, காஃபி, தயிர் கம்பல்சரி தவிர்த்தாகணும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாம் தவிர்த்தாகணும். அசைவ உணவுகள் கண்டிப்பாக கூடாது. மீன் சாப்பிடலாமா, முட்டை சாப்பிடலாமா, ஃபிஷ்ஷு சாப்பிடலாமா, இது சொல்லுது கோழி சாப்பிடலாமா, இதெல்லாம் நிறைய கேட்பாங்க. இதெல்லாம் தொடவே கூடாது. இந்த டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கடுக்காய் லேகியம் ப்ராப்பராக எடுத்தீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும்.